வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தளபதி 68லேருந்து ஒரு செம்மையான எக்ஸ்க்ளூசிவான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தகவலோட உடனுக்குடன் தெரிஞ்சுப்பீங்க. தளபதி 68 இப்போ 3rd ஷெட்யூல் நடந்துட்டு இருக்கு. ரொம்பவே பெரிய ஷெட்யூலாக அந்த ஒரு ஷெட்யூல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பொங்கலுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு ஷெட்யூலே முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஷெட்யூலில் ஆக்ஷன் போர்ஷனும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாடல் காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. அதோடு இல்லை சில லவ் காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே முக்கியமாக விஜயனா சேஞ்ச் ஓவர் ஆகிற சில சீன்ஸும் அமைஞ்சிருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த போர்ஷனில் தான் எமோஷ்னல் சீன்ஸும் இருக்குது. அதனாலவே இந்த ஒரு ஷெட்யூல் ரொம்பவே பெரிய ஷெட்யூல், ரொம்பவே முக்கியமான ஷெட்யூலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி 68 என்ன மாதிரி டைப்பில் மூவி இருக்க போகுதுன்ற கேள்வி தான் பல பேருக்கு இருக்க போகுது. சில பேர் எல்லாம் சயின்ஸ்ஃபிக் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் போயிடாதீங்க. ஒரு மாஸ் என்டர்டெய்னர் மூவி, அதுக்குள்ளே ஸ்க்ரீன் பிளேவாக என்ன பண்ண போகிறாரு, அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வேறு அமைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எப்போ இருந்தோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு தகவலும் இப்போ நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா, தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதிலே சில இன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஷேர் பண்ணாங்க. இப்போது என்னென்னா, அந்த கிளிம்ஸில் ஒரு பென் இருக்குது, நியூஸ் பேப்பர் காட்டுறாங்க, அப்புறம் பசில்ஸ் கேம்ஸ் காட்டுறாங்க. ஸோ இதுதானே அதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பெண்ணை நம்ம ஒரு பர்சனாக எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டுற விஷயங்கள் தானே. ஸோ அப்போது நடக்கிற சுச்சுவேஷன்ஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாமே, ஸோ அவரை சுற்றி நடக்கிற இன்சிடெண்ட், நியூஸ் எல்லாமே பசில்ஸ் கேம் லெட்டர்ஸ் மாதிரி ஆட்கள் அங்கங்கே பிரிஞ்சிருக்காங்க. சுச்சுவேஷன் அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. ஒரு ஒன் மேனாக லீட் பண்ணி அந்த சுச்சுவேஷன்ஸையும் பர்சன்ஸையும் ஒன்றா இணைக்க போகிறாரு. ஸோ அதுதான் அந்த பசில்ஸ் கேமாக தான் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவே அமைஞ்சிருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. கேட்கவே செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. இப்போது அந்த பர்சன்ஸ், இன்சிடெண்ட் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ளே கூட அமைக்கலாம். ஸோ அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாமே ஒரு சுச்சுவேஷன், இன்சிடெண்ட், நியூஸால் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு காமன் மேனாக லீட் பண்ணி ஒருத்தராக எல்லாரையும் ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை இணைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இது எல்லாமே ஒரு பசில்ஸ் கேம் மாதிரி கூட கொண்டு வரலாம் இல்லையா? அப்போது இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. தளபதி 68 டைட்டில் என்னவாக இருக்குன்றது இப்போ எல்லாருடைய எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் கூடிய விரைவில் நியூ இயர் ஸ்பெஷலாக வரப்போகுதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நாமளே ஷேர் பண்ணியிருக்கோம். டைட்டில் ப்ரோமோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. தளபதி 68லேருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் நியூ இயர் ஸ்பெஷலாக வரப்போகுது. இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணது. அதை விட முக்கியமாக டைட்டில் என் சைடிலிருந்து வந்தால் கண்டிப்பாக அது உண்மையான டைட்டிலாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபரான எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம லியோவுக்கு முன்கூட்டி இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் அதே சோர்ஸ் தரப்பில் இருந்து தளபதி 68 டைட்டில் பாஸ் அண்ட் பசில்ஸ்னு ரூமர்ஸாக போயிட்டுருக்குடா, அதெல்லாமே படத்தினுடைய டைட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலையில் மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் ஒரு 1/2 hour கிட்ட அர்ச்சனா கல்பத்தி மேம், தளபதி 68 ப்ரொடியூசர்ஸ், ஸோ அவங்க சைடுலேருந்தே அஃபிஷியலாக வந்திருக்கு. தளபதி 68 டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ், பசில்ஸ்னு ரூமர்ஸாக போயிட்டுருக்கு. இது இல்லை டைட்டில், விபி ஸ்டைலில் மாசாக ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னடா இது, நம்ம சோர்ஸ் சொன்ன மாதிரி ப்ரொடியூசரும் சொல்லிட்டாங்களே 2 டைட்டிலுமே இல்லை. அப்போ நம்ம சோர்ஸ் சொன்ன அந்த 2 டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் தான் தளபதி 68 டைட்டிலாக இருக்குமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடச்சிருக்கு எனக்கு. தளபதி 68 டைட்டிலாக நம்ம சோர்ஸ் தரப்பில் இருந்து அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கைத்தன்மை உள்ள சோர்ஸ் மூலயமா கேட்டு தான் அந்த ஒரு தகவலை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. தளபதி 68 டைட்டில் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுதான் ஆல்மோஸ்ட் படத்தினுடைய டைட்டிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது இல்லைனா இன்னொரு டைட்டில் பிளான் பண்ணாங்களாம். அந்த ஒரு டைட்டில் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பார்க்கோட கம்பேர் பண்ணி லீடரை பார்க்கும்போது தளபதி 68 டைட்டில் லீடராக இருந்தால் செம்மையாக இருக்கும்னு தானே தோணுது. அதே மாதிரி தான் அவங்களுடைய ஆல்மோஸ்ட் பிளானாகவும் தளபதி 68க்கான டைட்டில் லீடராக தான் இருக்குது. ஸோ இப்போது நான் தளபதி 68 இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு பசில் கேமை வச்சு சொன்னேன்ல, ஒரு பர்சன் இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனை லீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது லீடர் மேட்ச் ஆகுதில்ல, கதைக்கேற்ற டைட்டில் அப்படின்னு சொல்ல தோணுதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டைட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்றது தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க.